ஹாய், இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டவ்வில் எண்ணெய் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இப்போ ஹீட் ஆகிடுச்சு. கறி குழம்புக்கு என்னென்ன சேர்த்து போடுவோமோ இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா வெடிக்கவும் வெங்காயத்தை போட்டு கிளறுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளியை சேர்த்து கிளறி விடுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காண்டி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வந்துடும் சொல்லுவாங்க, அதனால தான் நம்ம சேர்க்குறோம் உப்பு. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. ஸோ கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. முட்டை குழம்புனாலே வாசமாக இருக்கணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட பொரிகளில் சேர்த்து நல்லா அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. பொரிகளில் எதுக்கு போடுறோம்னா குழம்பு நல்லா கெட்டித்தன்மையாக இருக்கும், அதுக்காண்டி தான் பொரிகளில் போடுறோம். அப்புறம் மசாலாலாம் சேர்க்கலாம். தனி மிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் மட்டன் மசாலா போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும், அதனால் அதையும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலா அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறவும் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க வைங்க. நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலா வடைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா உள்ள மிக்சியில் ஒட்டியிருக்குல்ல, அதை கழுவி தண்ணியை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிளறி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லாவே கொதிச்சிருச்சு. நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றின இடத்துலையே திரும்பி அந்த இடத்துல ஊற்றிடாதீங்க. பக்கத்தில் தனித்தனியாக ஊற்றி விடுங்க. அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று உடையாமல் ஒட்டாமல் வரும். இப்போ முட்டையை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றியாச்சு. நம்ம உடச்சி ஊற்றின முட்டைக்கு மேலே கொஞ்சமாக மிளகு பொடி தூக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். அவ்வளோதான், முட்டை குழம்பு ரெடி.